ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகா வல்லநாடு பக்கம்தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது. மொத்தம் 480 ஏக்கர் இதில் இருக்குதுங்க. ஒரு கம்பெனி பேர்லாம் இருக்குது. 2 கையெழுத்து தான். 4 பக்கமும் வேலி போட்டு கேட் போட்டிருக்காங்க. நல்ல செம்மண். தூத்துக்குடி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு 3வது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. ஸ்ரீவைகுண்டம் இங்கேருந்து 10வது கிலோமீட்டரில் இருக்குது. தேசிய நெடுஞ்சாலை சென்னை போகக்கூடிய, திருநெல்வேலி சென்னை போகக்கூடிய அந்த ரோடை நெல்லையில் வந்து நம்ம டச் பண்ணதுக்கு ஒரு 22 கிலோமீட்டர் வரும். ரோடு முகப்பு 1000 அடிக்கு மேலாக ரோடு முகப்பு. எந்தவித ஜம்பிங்க்கும் உள்ள இடமே கிடையாது. காரணம் என்னன்னா, 4 பக்கம் வேலி போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க பல வருடங்களாக. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இது இதுக்குள்ளே வெளியாகியிருக்கும். பாருங்கள், ரோடு ஃப்ரண்டேஜ் தான் நான் உங்களுக்கு இப்போ காணிச்சிட்டு வரேன். அழகான வேலி போட்டிருக்காங்க. தூரத்தில் பாருங்கள், அந்த இடத்துல ஆள் குடி இருக்குது. தூரத்தில் கட்டடம் தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல ஆட்கள் குடியிருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு 18 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 18,000 ரூபா கேட்காங்க. இது 4-வே பக்கம் இருக்கிறதுனால. ஸ்ரீவைகுண்டம் போடிய ரோட்டில் 1 கிலோமீட்டர் போயாச்சுன்னா அடுத்து 2 கிலோமீட்டர் மண் ரோடு. இதுதான் நம்முடைய வாசல். நம்முடைய இடத்துக்கான கேட் வந்து பார்த்தீங்க. பஸ் ரோட்டிலிருந்து 2வது கிலோமீட்டர் 40 அடி மண்பாதை. தேசிய நெடுஞ்சாலை NHலிருந்து 3 கிலோமீட்டர். நெல்லை சென்னை NHலிருந்து 22 கிலோமீட்டர். ஸ்ரீவைகுண்டத்துக்கு 10 கிலோமீட்டர். பக்கத்தில் கம்ப்ளீட்டாக அந்த 2 கிலோமீட்டரும் வீட்டு மனைகளாக தான் போட்டிருப்பாங்க. ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள்.